நான் இன்றைக்கி தண்ணி பருப்பும் கோவங்காய் பொரியல் தான் பண்ண போகிறேன். அதுக்கு பருப்பை நல்லா ஃபஸ்ட்டு அவிச்சு தக்காளி மிளகாய் போட்டு அவிச்சு எடுத்துருக்கேன். பருப்பில் சேர்க்குறதுக்கு தேங்காய் சீரகம் வெள்ளைப்பூடு மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி கொரப்பாக மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றாமல் சுற்றினாலே இப்படி வந்துடும். இதை இப்போ நம்ம பருப்பில் சேர்த்துக்கலாம். பருப்பு கூட தேங்காய் சேர்த்தாச்சு. அது கூட உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு இப்போ ஒரு கொதி வரட்டும். பருப்பு தேங்காய் போட்டு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தாளித்து ஊற்றிடலாம். தாளிக்கிறதுக்கு அடுப்பில் பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து போட்டாச்சா. அது போக என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன்னா வெட்டி வச்ச வெங்காயம், கருவேப்பிலை, மிளகா வத்தல் இவ்வளவும் தான் தாளிக்க போகிறோம். கடுகு பொரிஞ்சதும் நம்ம இதெல்லாம் சேர்த்துக்கலாம். தாளிப்பு நல்லா பொன்னிறமாக வரணும். வர வரைக்கும் நம்ம தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் பருப்பில் சேர்க்கலாம். தாளிப்பு பொன்னிறமாக ஆயிட்டு இப்போ இதை பருப்பில் சேர்த்துக்கலாம். பருப்பில் தாளிப்பை ஊற்றியாச்சு. இது கூடவே நான் வெட்டி கழுவி வச்சுருக்க மல்லி இலையும் சேர்த்துக்கிடுறேன். இப்போ இப்படியே ஒரு மிக்ஸ் பண்ணி மூடிட வேண்டியதான். நம்ம தண்ணி பருப்பு ரெடி. கோவங்காய் ஃப்ரை செய்கிறதுக்கு எப்படி பண்ணணும்னா, கோவங்காய் இப்படி 4 பீஸாக, ஒரு கோவங்காவை 4 பீஸாக வெட்டி எடுத்துக்கோங்க. இது கூட கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சோண்டு போதும். இதுக்கு கோவங்காவை நல்லா கழுவி ஒவ்வொரு கோவங்காவையும் 4 பீஸாக வெட்டிக்கோங்க. அது கூட ஒரு சின்ன 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சிக்கன் பொரிக்க மசாலா வச்சுருப்போம்ல அதையும் போட்டு இப்போ மிக்ஸ் பண்ண வேண்டியதான். கோவக்காவை மசாலா போட்டு விரவியாச்சு. இப்போ அடுப்பில் பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காய்ச்சிட்டு இப்போ நம்ம மசாலா போட்டு வச்சுருக்க கோவங்காவை எண்ணெயில் போட்டுடலாம். இதை இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துரும். நான் எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். கோவங்காய் ஃப்ரை ரெடி. பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பருப்பு குழம்புக்கு, ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே இது சாப்பிட்லாம். இந்த காய் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற பிள்ளைங்க கூட இது விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பாடு, தண்ணி பருப்பு, கோவங்காய் ஃப்ரை ரெடி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.